ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐசிஐசிஐ பேங்க் அதோட ஒரு கிரெடிட் கார்டு ஒரு 17,000 பேருக்கு கொடுத்துறது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடக்கி வச்சிருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு 17,000 பேருக்கு கொடுத்துருந்தோம். அது ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன கோளாறுனா, அதாவது ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் பே அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமா ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு இதாயிருக்குது. அதாவது பிராண்டட் கார்டுகள் உட்பட மற்ற வாடிக்கையாளரோட கார்டு விவரங்கள் எல்லாமே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு புகாராகவுமே கொடுத்துருக்குறாங்க. அதனால இது காரணமா தான் நாங்க எல்லா கார்டையுமே பிளாக் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேற ஒரு 17,000 பேருக்கு வேற ஒரு கிரெடிட் கார்டு குடுக்கப் போறோம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17,000 பேரோட கிரெடிட் கார்டோட விவரங்கள் அவங்க எவ்வளோ ஸ்வைப் பண்றாங்க, எவ்வளோ ஆ ரிட்டர்ன் பே பண்றாங்க அப்படின்ற ஏ டூ இசட் எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே வேற ஒருத்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியும்போது, ஸோ அதனால இது இந்த மொபைல் பேயோட ஒரு சின்ன ஒரு கோளாறு காரணமா இருக்குமோ, அது எதுவும் இதாயிருச்சோ அப்படின்ற ஒரு இதில தான் இத இது பண்ணியிருக்கிறாங்க. பட் கடைசியா பார்த்தா அது மாரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம Instagram இல்ல சம்திங் அந்த மாரி எல்லாத்துலயுமே மொபைல் பேயோட செயலி பாதுகாப்பானதே இல்ல அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல சுத்தமா பாசிட்டிவ் எதுவுமே இல்லாம எல்லாமே நெகட்டிவ் கருத்துக்களா குடுக்குற ஒரு காரணத்தினால அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம முக்கியமா கிரெடிட் கார்டோட வாடிக்கையாளர்கள் யாருன்னா, அந்த கார்டோட நம்பர், அந்த கார்டோட அந்த சிவிவி நம்பர்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே சொல்லி கிட்டத்தட்ட மொபைல் பே அப்படின்ற அந்த வெப்சைட் ஆப் மூலமா டைரக்டாவே மத்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மாரி 17,000 கார்டுகள் நாங்க பிளாக் பண்ணியிருக்கோம். திரும்ப வேற ஒரு கார்டு குடுக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது போக இன்னொரு ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையா இருந்தாலுமே இதுவரைக்கும் தவறான ஒரு பண பரிவர்த்தனை, அதாவது இவங்க கார்ட வச்சு அவங்க எதுவும் ஸ்வைப் பண்ணிக்கல அப்படின்ற மாரி ஒரு விஷயம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாரி எல்லா வாடிக்கையாளர்களும் சொன்னதுனால, ஐசிஐசிஐ பேங்க் தரப்புலேருந்து ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இருந்தாலுமே இதில ஏதாவது நிதி இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதோட நிதி இழப்பையுமே அந்த ஐசிஐசிஐ வங்கி தான் குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.